சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலையில் நடைபெறும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை தற்போது காணலாம். 12,525 அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் 86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொண்டு சேர்க்கின்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் துவங்கப்பட்ட திட்டம்தான் கடந்த பிப்ரவரி மாதம் மதுரையில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம்தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம். இதுவரை 11 மாவட்டங்கள் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை அளித்திருக்கின்றோம். இன்றைக்கு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உள்ள ஊராட்சிகளுக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை கொண்ட கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பெயர் போன மாவட்டங்களோ அதே அளவு விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகின்ற மாவட்டங்கள். அதனால்தான் இன்று முதலமைச்சர் கோப்பை 2024 அந்த போட்டிகளை ஒரு பகுதியாக இன்றைக்கு காலை சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான போட்டிகளை நானே நேரடியாக வந்து துவங்கி வைத்தேன். இந்த வருடம் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளுக்கான அந்த பரிசு தொகையை மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 37 கோடி ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கூட விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் வந்திருக்கிறாங்க. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் தம்பி நந்தகிஷோர் இங்கே வருகை தந்திருக்கிறார். தன்னுடைய பள்ளி காலத்திலிருந்தே டென்னிஸ் விளையாட்டில் தம்பி நந்தகிஷோர் பல சாதனைகளை படைத்து வருகின்றார். தேசிய, மண்டல மற்றும் கேலோ இந்தியா என பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளி பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை தேடி தந்துள்ளார் தம்பி நந்தகிஷோர் அவர்கள். அவருக்கு அனைவரும் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல சிவகங்கையைச் சேர்ந்த தம்பி பிரணேஷ் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய 28வது கிராண்ட் மாஸ்டர் தம்பி பிரணேஷ் செஸ் போட்டியில், சர்வதேச செஸ் போட்டியிலும் பல்வேறு சாதனைகளை பதக்கங்களை தொடர்ந்து வென்று வருகின்றார். இந்த இளம் வயதிலே அவருடைய கோரிக்கை எலைட் ஸ்கீம்ஸில் அவருடைய பெயரை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார். விரைவில் இந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2 விளையாட்டு வீரர்களுடைய சாதனை பயணம் தொடரட்டும். இருவருக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்று இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே இருந்த 2 இருவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் உலகம் முழுவதும் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகின்றார்கள். பாரிஸில் சமீபத்தில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து 6 வீரர்களை நாம் அனுப்பி வைத்தோம். அந்த 6 வீரர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையாக விளையாட்டு போட்டிக்கு செல்வதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகையாக 7 லட்சம் ரூபாய் அளித்திருந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த 6 பேரில் 4 பேர் இன்றைக்கு ஜெயிச்சு பதக்கத்தோடு திரும்பி வந்திருக்கிறாங்க. விரைவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு திரும்பியதும் அந்த 6 பேருக்கும் உயரிய ஊக்கத்தொகை, ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்க இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, உலகமே வியக்கின்ற வகையில் தெற்கு ஆசியாவிலே முதன்முறையாக ஃபார்முலா 4 இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில் மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். சென்ற வாரம் கடந்த ஜனவரி மாதம் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளை தமிழ்நாட்டில் வரலாற்றையே முதன்முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி காட்டினோம். அந்த போட்டியில், கேலோ இந்தியா போட்டியில் 38 கோல்டு மெடல், 38 கோல்டு மெடல்ஸ், 21 வெள்ளி பதக்கங்கள், 39 வெண்கல பதக்கம் என 98 பதக்கங்களுடன் தமிழ்நாடு முதன்முறையாக பதக்கப்பட்டியலில் 2வது இடம் பிடித்தது. இப்படி விளையாட்டுத்துறைய தமிழ்நாட்டினுடைய சாதனைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பல்வேறு திசைகளிலிருந்து பாராட்டும் குவிந்து வருகின்றது. சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய விளையாட்டுத்துறையை பாராட்டி சிஐஏன்னு சொல்லுவாங்க, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி என்ற அமைப்பு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த உயரிய விருதை கொடுத்து நம்மை கௌரவித்தது. அது மட்டுமல்ல, த ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை சார்பாக பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனும் உயரிய விருதை கொடுத்து தமிழ்நாடு அரசை கௌரவித்தார்கள். அதேபோல் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி அதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வந்துகிறோம். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் நிதி உதவி பெற விரும்புகின்ற விளையாட்டு வீரர்கள் TNCF என்ற இணையதளத்தில் எப்பொழுது வேண்டுமானால் விண்ணப்பிக்கலாம். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் பதக்கங்களை வெல்லும் நம்முடைய வீராங்கனையருக்கு தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 வருடங்களாக உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி வருகிறார், ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ். இந்த 3 வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 1300 விளையாட்டு வீரர்களுக்கு
ரூபாய் 31 கோடிக்கும் மேலாக உயரிய ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு வருடங்களாக விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலையில் நடைபெற்ற விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.